Thursday மார்னிங் யூசுவலாக எப்பவும் போல் கோலத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டேவை. யாருக்கெல்லாம் கோலம் போட பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, யூஸ்வலாக வந்து பாட்டி தான் கோலம் போடுவாங்க. நான் இப்போ பாப்பாங்களுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றதால நான் ரெகுலராக போடுறேன். ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் நான் போட்டுட்ருந்தேன். கோலம் போட்டு கிச்சன் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. வெங்காய சட்னியும் இட்லி தான் செஞ்சோம். வெங்காய சட்னியோட இன்க்ரீடியன்ட் ரெசிபி வேணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் பாருங்கள், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் வந்து வெங்காய சட்னியோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பின் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாசலெல்லாம் கழுவி விட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அங்கேயும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து டியூஷன் பசங்க ஒரு 3 o'clock மேலே வந்தாங்க. பசங்களையும் கவனிச்சிட்டு அப்படியே வீட்டை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு 2 days துணி மடிக்கலைன்னா கூட மாமா ரூமில் வந்து அப்படியே துணி அதிகமாக சேர்ந்துடும். அத்தை மாமா ரூமில் அப்படி மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிட்டே இருக்க மாதிரி சேர்ந்துடும். அதனால் எல்லா துணியும் இன்றைக்கி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் கூடவே வந்து என் பையனும் வந்து கழிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு எதுவுமே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்லேயும் அவங்கவுங்க துணியை எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. துணியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாமாவோட பெட்ரூம் போய் ஒரு காட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெட்டை ரெடி பண்ணிவிட்டு கூட வந்து துதிஷோட காட்டன் கிளாத்ஸ்லாம் வந்து மடித்து வைக்கணும். ஏன்னா துதிஷ் வந்து மோஸ்ட்லி வந்து காட்டன் கிளாத்தில் தான் வந்து தூங்குவார். பெட்டு இருந்தாலுமே கூட பெரியவங்க யூஸ் பண்ண காட்டன் கிளாத்தில் தான் தூங்குவான். அதனால் அவரோட காட்டன் கிளாத் மடித்து வச்சுட்டு கூடவே அவருக்கு பெட்டு தலைக்காணி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட போயாச்சு. நம்ம நான்வெஜ் செய்யலை அப்படின்னா கூட அம்மா வீட்டிலேருந்து நான்வெஜ் வந்துடுச்சு. ஏன்னா வந்து மம்மி வந்து வீக்லியில் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் அவங்க பிரியாணி செய்வாங்க. பட் ஒரு 4 weeks 5 weeks மேலே ஆயிடுச்சு அம்மா வீட்டில் பிரியாணி செஞ்சு. அதனால் வந்து சரி பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் டெம்ப்டாகவே இருந்தது. சரி சாப்பிட்லான்னு சரி பிரியாணி போட்டு கூடவே வந்து சிக்கன் 65 கொடுத்துருந்தாங்க. சிக்கன் 65ல் கொஞ்சம் உப்பு இருந்தது. பட் பரவாயில்ல, அந்த டைமுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிரேவிங்ஸாகவும் இருந்தது சாப்பிட்ணும் போல். என்ன தான் டெய்லி நான்வெஜ் செஞ்சாலும் பிரியாணி அப்படின்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? நல்லா நிம்மதியாக வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு. மம்மி லெக் பீஸ் அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கேஸ் இல்லாதனால நிறைய ரெசிபிஸ் போட முடியல. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.